அஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா உடச்சி காட்டுங்களா. அப்படியே பப்ஸு மாதிரி மொறு 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 மொறுன்னு பவுனம்மா எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. சுண்டுன சிக்கன் குழம்பு 3வது நாள் சாப்பிடுங்கம்மா. பவுனம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி குரு பாகமாக எடுத்திருக்கோம். இதோ அப்படியே மொறு 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 மொறுன்னு ஆகிட்டு இருக்குது. ஓகே, பார்த்துக்குங்க. நேற்று எப்படி செய்தோன்னு தெரியும். ஒரு முட்டை கலக்கியோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையில். சரிங்களா? பவுனம்மாக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிட்ருக்காங்க. நம்ம சிக்கன் கிரேவி எக்கு பரோட்டா செய்து சாப்பிட்டோம். பவுனம்மா ட்ரை பரோட்டாவை பப்ஸு மாதிரி மொறு மொறுன்னு பண்ணி அது கூட முட்டை கலக்கி வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக தொட்டு சாப்பிட்றது தான் அவங்களுடைய ஃப்ளேவர். ஸோ ஒரே வீட்டில் யார் யார் எப்படி சாப்பிடணுமோ அப்படி எப்படி சாப்பிடலாம். நாங்கள் மைதாவை பயன்படுத்தும் போது எப்படி சாப்பிட்றோன்னு உங்கள் முன்னாடி வச்சுட்டோம். ஸோ மைதா சாப்பிட்லாமா வேண்டாமான்னு எங்கிட்ட கேட்டவங்க, அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, ஓன் சாய்ஸ். நாங்கள் மைதாவை பயன்படுத்தும் போது தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அதை எப்படி இயற்கையாக புளிக்க வைக்கிறது, அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஜீரண சக்தியை வச்சுக்கிறது, சாப்பிட்றது எப்போ சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் எப்படி கரெக்டாக பயன்படுத்தி இரவு எப்படி தூங்குறோம், அடுத்த நாள் எப்படி பயிற்சி செய்கிறோங்கிற வரைக்கும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறோம். 66 வயதில் எங்கள் அம்மா ஆசை தீர பரோட்டா சாப்பிட்றாங்க. வீட்டில் குருபாகமாக செய்து, கடையில் வாங்கி அல்ல. நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எப்படி நம்ம இட்லி மாவு, ராகி மாவு, கம்பு மாவில் உருவாக்குவோமோ அதே மாதிரி இந்த மைதாலையும் உருவாக்குறோம். உளுந்து சேர்த்தல்லாம் அல்ல. சரிங்களா? இயற்கையாக நம்ம பிணைஞ்சு புளிக்க வச்சு அது என்ன பண்ணுவோம் வேணா இங்கே வேணாலும் சொல்கிறேன். வெறும் தண்ணி, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, அதுக்கப்புறம் நாட்டு ரக கரும்பு சர்க்கரை, ஒரு முட்டை, மைதா, அவ்வளோதான் போட்டு பிணைஞ்சு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் புளிக்க விட்டா சோழி முடிஞ்சு அப்படியே சாஃப்டாக இருக்கு. நேற்று நைட்டு சுட்டது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நானே சொல்லி சொல்லி சாப்பிடணும் போல இருக்குது. இதோ அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க. எந்த ஒரு சோடா உப்பு எதுவும் போடலங்க பாருங்க. இப்போ பவுனம்மா ஒத்த விரலில் அழுங்காமல் பிச்சு சாப்பிட்றாங்க. நல்லா நசுக்குமா அது க்ளோஸ் வைக்கிற. இங்கே பாருங்க, நிறையா பக்கம் புது பரோட்டாவை கிளவி தோல் மாதிரி எருமத்தோல் மாதிரி இழுக்கணும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே பொறு 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 பொறுன்னு வரும். ஒத்த கையில் பிச்சு எடுக்கலாம். நானும் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. போது போது போது. ஸோ நம்ம வீட்டு அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாம் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா நான் இப்படி செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கணுமா வேண்டாமா உங்கள் முடிவு. ஓகே, அடிக்க ஒருக்கா இல்லை, ஏதோ மாதத்துக்கு ஒருக்கா, புரிஞ்சுங்க.